புதிய மனுஷனை கழித்துக் கொள். அந்த ஆவி மனிதனை நீ கழித்துக் கொள். அந்த ஆவில உனக்கு பரிபூரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிபூரணத்தை நீ சிந்திக்க அது உனக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. எப்படியா தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பார். சுவிசேஷத்துல எல்லாமே பாருங்க, சுவிசேஷத்துல எல்லாமே சுவிசேஷம் அவருடைய சாயலுக்கு ஒப்பா நீங்கள் ஆக்கப்படுத்தி நீங்கள் அழிவுக்கான மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்கிற சுவிசேஷம். மரணத்தையும் ஜீவனையும் அவர் பரிகரித்து, மரணத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் அவர் பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷமாக நமக்கு தந்துள்ளார். இது எல்லாம் அந்த பைபிள் எல்லாமே பாருங்க சுவிசேஷம் சுவிசேஷம் தரும். நான் என்னத்துக்காக? அது எல்லாம் நமக்கு நற்செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது